நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்த்து பேச வேண்டிய இரண்டு பெரும் தலைகள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. சற்றேறக்குறைய 40 நாள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில ஏறி 40 நாள் ஓடிடுச்சு. கண்டிப்பா விஜய் சாரை விரும்பக்கூடியவர்கள் இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விஜய் சாரை விரும்பாத ஆட்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி நாங்க பார்த்ததுல சொல்றாங்க. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் இல்ல இன்னும் ரொம்ப டைம் கொடுக்கணும், நம்ம ஒரு புது முதலமைச்சர் அதுல அந்த பரமரசியில் இருப்பாங்க, அவங்க எக்காரத்தை கொண்டு எதுக்காகவும் விஜய் சார் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எந்த நடிகர் எந்த அபிமானி யாரா இருந்தாலுமே அது எல்லா கட்சி தலைவருக்கும் அது உண்டு. நம்ம எவ்வளவுதான் போய் சொன்னாலும் அவங்க அதுக்கான காரணத்தை அவங்க புரிஞ்சுக்கொள்ள அவங்க முயற்சியோட பண்ண மாட்டாங்க. அது அவருடைய நல்லது, அது நியாயமானதும் கூட. ஆனால் அவருக்கு விஜய் சாருக்கு வாக்களித்த மற்றவர்கள் கண்டிப்பா எல்லாருமே விஜய் சாருடைய வாக்காளர்கள் கிடையாது. அப்படி வாக்களிக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட திமுக 48% வாக்குகள் சென்ற முறை அடித்த வாக்குகள் மொத்தமும் திமுக வாக்குகள் கிடையாது. அப்படியே அது இப்ப கிட்டத்தட்ட 15% அந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 15ல இருந்து 17% குறைஞ்சிடுச்சு. ஒரு 2 கட்சி 3 கட்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட. அதனால இந்த அரசியல் எப்பொழுது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்றது இன்னைக்கு நேத்துல அது பல வருஷமா நடந்துருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இது எப்பயுமே நடக்காதெல்லாம் கிடையாது. 3வது ஒரு கட்சி மெர்ஜ் ஆகி கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. அதுக்கு வேற காரணங்கள், பல ஆயிரம் காரணங்கள் இருக்கு. ஆனா அதையும் சேர்ந்து நம்ம இந்த டைம்ல விஜய் சாரோட வெற்றி நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனால் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் சார் மற்றும் அவருடைய கட்சிக்காரங்க பேசுறது எல்லாமே இப்ப சோசியல் மீடியால எப்படி எடிட் பண்ணி போடணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சிலதை உண்மையை போடுறாங்க, சிலதை முக்கியமா போட வேண்டியதை போடாம மற்ற அவருடைய பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டுமே போடுறாங்க. ஆனா எதிர் சைட்ல பாத்தீங்கன்னா அவரை பத்தி நல்ல விஷயம் போடாம கெட்ட விஷயம் போட்டுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த விஜய் சார் மட்டுமல்ல, இந்த நடக்கக்கூடிய தமிழக அரசியலை ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லக்கூடிய 2 பேர் ஒருவர் திரு அண்ணாமலை அவர்கள், ஒருவர் திரு சீமான் அவர்கள். அண்ணாமலை இவங்க 2 பேருமே சென்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துனாங்க தான் நம்ம சொல்லணும். திரு அண்ணாமலை அவர்கள் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி திரு மோடி அவர்கிட்ட பேசி, அமித்ஷா கிட்ட பேசி தமிழ்நாட்டுல அவர் தலைமையில, அதாவது பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கி கிட்டத்தட்ட 18% வாக்குகள் பெற்றார். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதுவும் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டுல பெரிய இடம் கிடையாது. அவர் பிஜேபின்றது விரும்ப மாட்டாங்க. இங்க பிஜேபிக்கு அன்று வாக்களித்தவர்கள் பெரும்பகுதியான ஆட்கள் அண்ணாமலையை விரும்பக்கூடிய இளைஞர்கள் மற்றும் அவருடைய அந்த ஐஏஎஸ் அவருடைய அந்த படிப்புக்கு இணையான ஒரு தலைவர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய வாக்காளர்கள் மற்றும் அந்த இளைஞர்கள் ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க, அண்ணாமலை சாருடைய அந்த பிஜேபிக்காக வாக்களிச்சிருந்தாங்க. என்ன கேள்வினா, அப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆகணும்னு சொல்லி வாக்களிச்சா கூட அண்ணாமலைக்காக வாக்களித்தவர்கள் ஒருவேளை அண்ணாமலையே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நின்னார்னா இந்த முறை எப்படி நம்முடைய தாவேக்காக வாக்களித்தார்களோ அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் வாக்களிப்பாங்கன்னா கண்டிப்பா வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா ரசிகர்கள் அப்படின்றது அவங்க அவங்க லெவல் வேற. அவங்க நம்ம எதுவுமே சேர்க்கவே முடியாது. அந்த மாதிரி திரு அண்ணாமலைக்கு படித்த இளைஞர்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. ரொம்ப பேர் எதிர்பார்த்ததுன்னா அவரு பிஜேபி விட்டு வெளில வருவாரா, பிஜேபி விட்டு வெளில வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் இன்னைக்கு வெளில வந்துட்டாரு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சரியான மனிதர் தவறான கட்சின்னு சொல்லிட்டு. அந்த வகையில அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுல எதிர்காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லும். தமிழக அரசியல வேற லெவலுக்கு மாத்தி கொண்டு போகும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இன்றும் சொல்கிறேன், நம்முடைய அடுத்த கட்ட தலைவர் லிஸ்ட்ல திரு அண்ணாமலை, உதயநிதி மற்றும் திரு சீமான் இருப்பாங்க. விஜய் அவர்கள் இந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி தொடர்ந்து இருக்கலாம். ஆனாலும் அடுத்த முறை அவர் ஒரு முறை அவர் தோத்துட்டாருன்னா கூட அதுக்கப்புறம் அவருடைய கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அதனால அவர் தொடர்ந்து அரசியல் நடத்துவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அவருடைய முகத்துக்கு தான், வசீகரத்துக்கு தான் வாக்கே தவிர அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு வாக்கு கிடையாது. அது இன்னை தேதியில என்னை தேதியில அதுதான் உண்மை. இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல பெரிதா பேசாத அந்த ஒரு தலைவருடைய என்ன கொள்கை கோட்பாடு இருக்குன்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா இந்த தமிழக மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க முன்னாடி தெரிய போற முக்கியமான தலைவர்கள் யார் யார் இன்றைய தேதியில, மேலும் சில தலைவர் வரலாம். ஏன்னா அதிமுக அழிந்து போகும் கட்சியில எத்தனையோ லட்ச தொண்டல் இருக்கிற ஒரு கட்சி. தலைவர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் 5 பேர் போறதாலலாம் அதிமுக எந்த கட்சியும் அழிந்து விடாது. எம்ஜிஆர் இருந்த காலத்துல போனாங்க, ஜெயலலிதா இருந்த காலத்துல போனாங்க, ஓபிஎஸ் நம்ம ஓபிஎஸும் திரு எடப்பாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த வாக்குகளை விட கொஞ்சம் தான் வாக்கு கம்மி வாங்கிடுறாங்க. இது கூட பேர் அலையிலையும் அதிமுக. அதனால நம்ம அதை குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு அப்புறம் ஏதோ ஒரு சிறந்த தலைவர்
இப்ப நீங்க ஒரு சினிமான்னு வச்சுட்டீங்கன்னா எப்படி வந்து விஜய் வந்து ஒரு வசீகரமான தலைவரா இருந்து மக்கள் மத்தியில பேசப்பட்டார், அதே மாதிரி எம்ஜிஆருடைய பெயரை கொண்டு திரு அஜித் வந்து ஒருவேளை வந்தாருன்னா, அஜித் மாதிரி ஏதோ ஒரு அவர் தான் வரணும் இல்லை, அவரை மாதிரி ஒரு நடிகரோ இல்ல அவரை மாதிரி ஒரு கவர்ச்சினா அதிமுகன்றது சினிமா கவர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி. அதனாலதான் அங்க இருக்கிறவர் வந்து விஜயனுடைய அந்த கவர்ச்சி நம்பின்னு போறாங்களோ அப்படின்றது பல பேருடைய ஒரு கணிப்பா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதிமுகவுல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அவர் தான் வந்து முன்னிலையில் இருக்கணும். ஏன்னா அவருடைய அந்த கொள்கை கோட்பாடுகள்ல வந்து ஓரளவுக்கு உறுதியாகவும் அவர் வந்து எப்படி வந்து இந்த கட்சியை வழிநடத்துறாரு அப்படின்றதும், ஏன்னா ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு 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 பெரிய கமாண்டா மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒரு கட்டுப்பாட்டுல இருக்க ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்க கட்சி, அந்த மாதிரி அந்த கட்சியை கொண்டு வர அதிமுக முயற்சி பண்றாரு. அதுல சில அவரை நிக்க வைக்கிறது சில விஷயங்கள் பண்றாரு. சில நேரத்துல வந்து விட்டு கொடுத்தும் போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதை செய்யாத மட்டும் தான் அவர்கிட்ட பிரச்சனை. அது என்னமோ அது அவருக்கு தான் தெரியும். ஆனா அதிமுக தொண்டர்களும் உறுப்பினரும் அழிஞ்சு போறது கிடையாது. ஒரு நல்ல தலைவருக்காக அந்த கட்சி காத்துட்டு இருக்கு. என்னைக்கு அந்த தலைவர் சிறந்த தலைவர் அதிமுக அன்னை வந்து மீண்டும் உயிர்த்தெழும். ஆனா இன்னைய தேதியில இருக்கிற 3 பேர் யார் யாருன்னா திரு உதயநிதி, திரு அண்ணாமலை மற்றும் திரு சீமான் அவர். இந்த 3 பேர் தான் வந்து எதிர்காலத்தின் தலைவரா நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. எத்தனையோ தலைவர் இருந்தாலும் எதிர்காலத்தை நம்ம நடத்தக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாங்க. இப்ப திரு சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து உதயநிதி வந்து வேற ஒரு கட்சி, திராவிடத்துக்கு உதயநிதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய தமிழ் தேசியத்துக்கு திரு சீமான் அவர்கள் மற்றும் இந்த படித்த இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள். இந்த 3 பேர்கள் வந்து போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். விஜய் சார் வந்து எவ்வளவு நாள் ஜெயிச்சாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தலைவரா அவர் வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது. ஒரு சினிமா நடிகரா தான் ஏத்துப்பாங்க கடைசி வரைக்கும். அவருக்கு தலைவருக்கு உண்டான தகுதி இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. அப்ப இந்த கட்சி இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி வந்து துடை தெரியக்கூடிய 2 ஆயுதங்கள்ல மிக முக்கியமான ஆயுதம் வந்து அண்ணாமலை மற்றும் திரு சீமான். இவங்க 2 பேருமே வந்து இப்போ வந்து பேசாம இருப்பதுக்கு காரணம் வந்து இப்பதான் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அந்த டீசென்சி வந்து அவங்க 2 பேருக்குமே இருக்கிறது. ஒரு 3 மாசம் 6 மாசமாவது கண்டிப்பா இவருக்கு வந்து கொஞ்சம் பிரீத்திங் பீரியட் தரணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் தொடுக்க போறோம் அந்த 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 ஒரு அம்பை வந்து இவர் வந்து எப்படி வந்து இவங்க கட்சிக்காரங்க சமாளிக்க போறதுல 2 பேருமே பேச்சுல வந்து மிக சிறந்தவர்கள். பேச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே இன்று சீமான், அதுக்கு அடுத்து வந்து திரு அண்ணாமலை. சீமான் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய அண்ணாமலை வந்து அந்த மனிதன் அந்த அந்த ஒரு சாதாரண உரைநடையில வந்து பேசி மக்கள் மனசுல வந்து விஷயத்தை எடுத்து செல்லக்கூடியவர். ஒருவேளை இங்க நம்ம நினைக்கிற மாதிரி திரு அண்ணாமலை மற்றும் திரு சீமான் இவரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது வந்து மேலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேரை கொடுக்க வாய்ப்பு இருக்குது வந்து. ஏன்னா 2 பேரும் தமிழர், சுத்தமான தமிழர்கள். மேலும் வந்து அண்ணாமலை சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நான் முதல்ல எனக்கு தமிழ்நாடு இந்தியா என்னுடைய தேசம், தமிழ் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவருடைய பேச்சும் திரு சீமானுடைய பேச்சும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் தமிழர்கள், அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. இந்த பிஜேபி வெளில வந்து வருமா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் காலம் விட்டாதான் அவருக்கு இருக்கிற அந்த கெட்ட பேர் போய் நல்ல பேர் வரும்னு நினைக்கிறாரு. அந்த நல்ல பேர் வந்து வருமா. இந்த 2 தலைவர்களும் தன்னுடைய பேச்சின் திறமையால் தமிழக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதை மீண்டும் புரிய வைத்து ஒரு சிறப்பான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முயற்சி எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.